அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் சர்ஃபான் பிஏ விலாக் சேனலோடாக மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் மறக்காமல் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இலங்கையின் யாழ்ப்பாணம் தற்போது மிகப்பெரிய ஆபத்தை சூழ்ந்துள்ளது. எலிக்காய்ச்சல் பரவி வரும் அபாயம். அதே போல வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்காக அமைச்சர் சாணக்கியன் அவர்கள் தொடர்ந்தும் குரல் கொடுப்பார் என நம்புகின்றோம். அதே போல இதோ ஒரு முக்கியமான விழிப்புணர்வு தகவல் இருக்குது. அதே போல 3 மாத காலம், அதே போல 3 மாத காலத்தோடு சேர்ந்து புதிய கட்டணமும், விசிட் வீசா குவைத்துக்கு அனுமதி. அடுத்ததா இவங்களெல்லாம் வச்சு என்னென்னு தான் நாடு உருப்பிடுமோ தெரியலை. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவது தகவல், எதிர்வரும் 2034 ஆண்டிற்கான ஃபீஃபா வேர்ல்ட் கப் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டி சவுதி அரேபியாவுக்கு உரித்தாகியுள்ளது. இந்த 2024 கட்டார் மாதிரியே 2034 சவுதி அரேபியா ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2034 நடத்த போகிறாங்க. அதே போல தான் இப்போவே இது இப்போதைய சவுதி அரேபியா, தற்போதைய சூழலில் சவுதி அரேபியா இந்த அளவுக்கு டெவலப் ஆகிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் 2034 இதை விட அதிகமான டெவலப்மெண்ட்ஸை சவுதி அரேபியா காட்ட போகிறது உறுதி. அந்த மண்ணை எப்படியாவது போய் பார்த்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்ட பலருமே அந்த பக்கமே இனி தலை வச்சு படுத்தக்கூடாது அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு போயிட்டு இருக்குது. எது எப்படியோ இஸ்லாமா இருக்கும். மாசலாமா. من دواعي سروري أيضا أن أعرض النتيجة الثالثة أن مستضيف فيفا كأس العالم لفيفا 2034 ستكون المملكة العربية السعودية. مبروك. ألف مبروك. ألف مبروك. ألف مبروك لأصدقائنا بالسعودية. குடியிருப்பு விவகாரத்துறையின் மேஜர் ஜெனரல் அலி அல் அத்வானி அவர்கள் தற்போது புதிய சட்டத்தை பற்றி அறிவித்திருக்கின்றார். அதாவது 3 மாத காலங்களுக்கான விசிட் வீசா வாய்ப்பும் அதே போல் புதிய கட்டணமும் அறிவிக்க போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா வீட்டு தொழிலாளர்களுக்கும் இந்த வாய்ப்பு இருக்குது. இப்போ சாதாரணமாக வீட்டு தொழிலாளர்கள் தன்னுடைய கணவனோ அல்லது மனைவியோ அல்லது மகன் மகள் தாய் தந்தை இவங்களில் யாரையாவது எடுக்கணுமா இருந்தால் நிச்சயமாக ரெசிடென்சி அஃபேர்ஸ் தஜீஜில் இருக்கக்கூடிய ரெசிடென்சி அஃபேர்ஸில் அதுவும் யார் போகணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஃபீல் போய் அவங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி யார் வரப்போகிறாங்களோ அவங்களுடைய பாஸ்போர்ட்டை கொடுக்கணும். கொடுத்து வீசாவுக்கு அப்ளை பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண், அதாவது உங்களுடைய மகன் தந்தை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஃபீல் ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும், உங்களுடைய பாபா. அதே போல் உங்களுடைய மகள் அம்மா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மனைவி மகள் அம்மா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய மாமா வீசாக அப்ளை பண்ணணும். ஆண் பெண், ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண். ஆனால் உங்களுடைய சகோதரர்களை கொண்டு வரத்துக்கு முடியாது. உங்களுடைய தந்தை, உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய மகன் மகள் இவங்களை மட்டும்தான் கொண்டு வர முடியும். அதே போல் ஷூன் வீசாவில் இருக்கிறவங்களுக்கும் 800 தினாருக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாய் தந்தை மனைவி கணவன் அதே போல் சகோதரர்கள் உறவினர்களை கொண்டு வர முடியும், அதிகமானவர்களை. அதே போல் 400 தினாருக்கு உட்பட்ட சம்பளத்தில் இருக்கிறவங்களுக்கு, 400 தினாருக்கு மேற்பட்டதோ அல்லது 400 தினாருக்கு உட்பட்ட சம்பளத்தில் இருக்கிறவங்களுக்கு சாதாரணமாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனைவியை கணவனையும் குழந்தைகளையும் கொண்டு வர முடியும் விசிட் வீசாவில். அதுக்கான ப்ரொசீஜர் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் தாய் தந்தையை கொண்டு வரணுமா இருந்தால் ஃபேமிலி வீசாவில் எப்படியுமே கொண்டு வர முடியாது. 800 தினாருக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். விசிட் வீசாவில் உங்களுக்கான அனுமதி இருக்குது, ஆனால் அதுவும் லிமிட் தான். விசிட் வீசாவில் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் கொண்டு வர முடியாது. தாய் தந்தை கணவன் மனைவி மகன் மகள் இவங்களை மட்டும் கொண்டு வரலாம். அதுக்குரிய புதிய ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அதுக்குரிய கட்டணம் எவ்வளவு அப்படின்றத விரைவிலேயே அறிவிப்பாங்க. அதே போல் காதிம் வீசா தொழிலாளர்களும் இந்த
வாய்ப்பை பயன்பெறலாம். உங்களுடைய பாபா மாமாவை வைத்து விசிட் விசா எடுத்து அவங்களையும் எடுப்பிக்கலாம். صحيح. بشكل مباشر. أهم شيء يعني أكثر الناس اليوم خاصة إخواننا المقيمين يتساءل أو الوافدين يتساءل يقول لك والله ليش مدة الزيارة عندكم شهر؟ مثلا يعني ليش مدة الزيارة شهر؟ اليوم احنا بالقانون الجديد حطينا انه والله مدة زيارة صارت 3 شهور. 3 أشهر. 3 شهور. نعم. فالثلاث شهور هذه طبعا راح يكون معاها بخط متوازي انه والله في رسوم وفي كذا في كذا، راح يعني اشرحها ان شاء الله بشكل تفصيلي، لكن هذه واحده من اللي استحدثناه بالقانون. الشغله الثانيه تعديل الرسوم وتحديدها. في هذا القانون تطرقنا انه يكون لمعالي نائب رئيس مجلس الوزراء وزير الداخليه وزير الدفاع الحق في تعديل وتحديد الرسوم. صحيح. فبالتالي هذه ماده ما كانت موجوده بالسابق كنا اذا نبي نعدل اي قانون او اي رسم كنا نضطر ان نغير القانون. اليوم لا، راح يكون في قرار وزاري. نعم. يعني واهم ما تم تعديله في هذا القانون هناك مادتين تم اضافتهم، والمادتين هذيلي خاصين في الاتجار في البشر. نعم. احنا اليوم الكويت احنا مو منعزلين عن العالم، احنا نعيش وسط العالم، في نحتاج ان في منظمات دوليه قاعد تراقبنا. صحيح. منظمات دوليه قاعد تشوف احنا ايش قاعد نسوي مع ملف الاتجار بالبشر والاتجار بالاقامه. فاستحدثنا هذه المواد لتتواكب وتتماشى مع القوانين الدوليه، وحتى يعني ننأى بالكويت عن اي ممكن تقرير معين من منظمه معينه يقول والله ان الكويت قاعد تتعامل بالاتجار بالبشر بطريقه ما هي صحيحه. فاحنا استحدثنا وراح ان شاء الله اشرح لك شنو تفاصيل المواد هذه. ப்ரெஷர் தாங்க முடியாமல் பலருமே வேலையை விட்டுட்டே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் பாசி பத்தாக்க மதனியாவில். ஏன் என்ன காரணம் சொல்லுங்கள்? ஏன்னா இந்த அட்ரஸ் பிரச்சனை வந்ததுலேருந்து உயர்மட்டத்திலேருந்து கீழ்மட்டம் வரைக்கும் பலருமே வேலைகளை விட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ நிறைய வெற்றிடங்கள் இருக்கிறதால குவைத்திகளை அந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர். அதே போல் முன்னாள் தொலைத்தொடர்பாளர் அமைச்சர் ஷாமி அல் நாஷிப் இவர் சொல்கிறது என்னென்னா, இப்போ இந்த நாடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே சில உணவுப் பொருட்களை பேன் பண்ணினாங்க, அதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னாங்க. அதே மாதிரி இன்றைக்கி எத்தனை பலஸ்தீனியர்களை நீங்கள் கொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரி சில பேனர்களை வச்சுருந்தாங்க. அரபு நாடுகள் இப்போ இந்த அரபு நாட்டில் இருக்கிற இப்போ இந்த குவைத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் போய் பலஸ்தீனியரை கொல்ல போகிறாங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி பதாதைகளை வைக்கிறதோ அல்லது சமூக ஊடகங்கள் மூலமாக இந்த மாதிரி கேள்விகளை எழுப்புறதோ அது ஒரு குற்றச்செயல் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஆனால் அது மாதிரி விடயங்களை எதிர்வரும் காலங்களையாவது தவிர்த்து அந்த மக்களுக்கான ஆதரவுகளை வழங்கும் இந்த நாடுகளையும் கௌரவித்து அவர்களுடைய உணர்வுகளையும் மதித்து நடக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றார். مو على حساب وطنيتك، مو على حساب وطنك، مو على حساب الولاء والهوية. وهذا اللي أقوله، هذه الأخطاء اللي تفضلت فيها أبو خالد هي أحد الأمور اللي مسختنا مسخ، حتى لما استبدلت العروبة حتى بما يعتقد أن انتماء مثلا إلى جماعات مؤدلجة دينية بنفس الشكل، أنه عليك أن تخجل من انتمائك وعليك أن تقفز بالانتماء. ويمكن شاهدنا ما شاهدناه من عمليات أخلت بالأمن في أوطاننا حتى بالكويت من جماعات آمنت بهذا الشكل. الشخص اللي يقفز فوق وطنه ويذهب بالولاء إلى ولاء عابر للحدود أيا كان، عروبة ماركسية إسلام وغيره، ما لها مسمى إلا الخير. திடீரென எலிக்காய்ச்சல் இருப்பதாக யாழ்ப்பாண பகுதிகளில் ஒரு சோதனை நடத்தப்பட்டது. அதுக்கப்புறமா இல்லை இது எலிக்காய்ச்சல் இல்லை, இது சாதாரணமான ஒரு தொற்று நோய் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் மீண்டும் அதை பற்றிய மறு ஆய்வு செய்த பிறகு உடனடியாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க சுகாதார அமைச்சகம். இது பார்த்திங்கன்னா எலிக்காய்ச்சல் தான் அப்படின்றது. எலிக்காய்ச்சலால் தற்போது மரணமும் ஏற்பட்டிருக்குது. யாழ்ப்பாண பகுதிகளில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் உங்களுடைய குடும்பங்களை கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். அதே போல் சமூக இடைவெளிகளை பேணி மற்ற ஊர்களுக்கும் இது பரவாத வரையில் ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதே போல் தான் என்ன தான் இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு தெரியலை. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, தமிழீழ மக்களுக்கு தமிழர்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது
ஏதோ சூர்யா ஸ்டைலில் போயிருந்து ஜஸ்ட் கால் மீ சார், நான் ஒரு அமைச்சர் அப்படின்னு படம் காட்டிக்கிட்டு திட்டுறாரு. Now at this point you are supposed to call me sir whether you like it or not. இதுக்குள்ள வந்து சார் ரெண்டு கூப்பிட சொல்லி கேக்குறேன். Yeah, you are supposed to call me sir. I am a member of parliament. No. Now at this point you are supposed to call me sir whether you like it or not. ஹலோ, இங்கே கான்ஸ்டபிள் அர்ஜுனான் எங்களை வந்து இங்கே ட்ரபிள் பண்ணுறேன். டிரெக்டர் ரூமில் செக்யூரிட்டி போலீஸுன்னு ஒரு கிளாக்ல விட்டுட்டுது. இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். இதுக்குள்ள வந்து சார் ரெண்டு கூப்பிட சொல்லி கேக்குறேன். Yeah, you are supposed to call me sir. I am a member of parliament. No. I know many sir. Really? I can't go. You should know the SL grades. You understand? And you should know who I am now. That is Whether you like it or not, Dr. Satyamurthy, now this is going to be a big trouble. Okay? This is going to be big trouble. Then you better run to some other countries because there are so many complaints regarding you. If you have a complaint, Okay? go and meet the police. No. Go to the judicial system. Why are you coming here? No, listen. That what you I are don't doing want is to listen administrative you. issue. Why you? I don't Now, want to listen the you are here. administration is under me whether you like it or not. You understand that? No. Yes. Yes. Adult, if I find and make you guilty, you understand? Understand that? No. Yes. Yes. I'll take you off from this hospital if I find and make you guilty. You understand? You understand that? If you don't know anything, go back to Mullivaikal and work there. You understand that? அர்ஜுன மகேந்திரனுக்கு எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லலாம். இந்த ராசமாணிக்கம் இல்லை, அவரோட பேர் என்ன, முழு பேர் வந்து சாணக்கியன் ராசமாணிக்கம் அமைச்சர். இப்போ அவர் பேசின ஒரு சமுர்த்தி சம்பந்தமான ஒரு வீடியோ காட்சி எனக்கு சிலர் வந்து பகிர்ந்திருந்தாங்க. உண்மையிலேயே அவரோட நான் டைரெக்டாகவும் கான்டாக்ட் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு முதலும் 2 தடவை. ஆனால் அவரோட பேசக்கூடிய சூழல் எனக்கு கிடைக்கல, என்ன அரசியல் சூழல் அப்படின்றதால. ஆனால் நிச்சயமாக இந்த சமுர்த்திக்கான பிரச்சனைகளுக்கு சரியான ஒரு பதிலை கொடுத்தார் பாராளுமன்றத்தில். இந்த வீடியோ பார்க்கலன்னா நிச்சயம் பாருங்க. எங்களுடைய மாவட்டத்திலே ஒரு தாய்க்கு சமுர்த்தி முத்திரை இருந்தால் அந்த தாயினுடைய 2வது மகன் கட்டாருக்கோ துபாய்க்கோ வேற ஏதாவது ஒரு மத்திய கிழக்கு நாடுக்கு வேலை வாய்ப்புக்காக போனால் உடனடியாக அந்த தாய்க்குள்ள சமுர்த்தி முத்திரை வெட்டி விடுறாரு. அந்த இளைஞர் வந்து மத்திய கிழக்கு நாட்டிலே போய் கஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கும். அவருக்கு தன்னுடைய தாயையும் பார்த்து தன்னுடைய வாழ்க்கையும் பார்க்கக்கூடிய சூழல் பெருமளவிலே இல்ல. தாயை பார்க்க விரும்பினாலும் அது முடியாத ஒரு நிலை. அப்ப அப்படியான நேரத்திலே உடனடியா அவர்கள் மத்திய கிழக்கு நாட்டுக்கு போயிட்டு ஒரு 2 வாரங்களுக்குள்ளே இந்த சமுர்த்தி முத்திரை வெட்டப்படுது. 2வது விடயம், 3வது மகனோ 4வது மகன் வந்து ஒரு மோட்டார் பைக் இல்லாட்டி ஒரு ஆட்டோ இந்த கட்டாருக்கு போயிட்டு வந்து வாங்கினால் வீட்டிலே ஒரு 3 வீலர் இருக்கின்றது, வீட்டிலே ஒரு மோட்டார் பைக் இருக்கின்றது என்று சொல்லி உடனடியாக அந்த சமுர்த்தி முத்திரை வெட்டுறார். ஆனா இதே நேரத்திலே ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா 2 மாடி 3 மாடி வீடுகள் இருக்கிறவர்களுக்கு சமுர்த்தி முத்திரை இதுவரைக்கும் இருக்கின்றது. அவ இதுக்கு பிரதானமான காரணம் என்ன பொறுத்தவரை, இதுக்கு பிரதானமான காரணம் ஒரு காரணம், எங்களுடைய மாவட்டத்திலே 345 கிராம சேவை பிரிவு இருக்கு. அதே 154 இன்னும் சமுர்த்தி டெவலப்மெண்ட் ஆபீசர் என்ற அந்த நியமனம், சமுர்த்தி டெவலப்மெண்ட் ஆபீசருக்கான வெற்றிடங்கள் வந்து 154 இருக்கு. அப்ப சில நேரங்களிலே ஒரு சமுர்த்தி டெவலப்மெண்ட் 2 கிராம சேவை பிரிவை பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. அவர் 2 கிராம சேவை பிரிவு என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 3000 4000 5000 சமுர்த்தி உத்தியோகஸ்தர்களுடைய குறை. இதை நிவர்த்தி செய்யறதுக்கும் என்னால் இந்த நான் என்னுடைய கையிலே ஒரு சில ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கின்றது. தங்களுடைய சமுர்த்தி முத்திரை மகன் வெளிநாட்டுக்கு போனதுக்காக வெட்டதன்று இப்படியானதிலே உடனடியாக செய்து கவனம் செலுத்தி அவர்களுக்கு அந்த சமுர்த்தி முத்திரை மீண்டும் கொடுக்கக்கூடிய ஒரு உடனடி செயல்பாடு செய்யலாமா, ஒரு உடனடி ஏற்பாடு செய்யலாமா, அதே இந்த நியமனங்கள் வழங்கினால் அதை செய்யக்கூடிய ஒரு சூழல் வரும். ஏனென்றால் எங்களை பொறுத்தவரை சமுர்த்தி கிடைக்குது என்று சொன்னால் நாங்கள் அவங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் ஒரு வேலை வாய்ப்புக்கு போவதற்கு. அப்ப அவர்கள் ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு சிறு கைத்தொழில் செய்யறதுக்கு ஆரம்பித்து சமுர்த்தி வெட்டப்பட்டு விரைவிலேயே நிச்சயம் அவரை வந்து தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான பிரச்சனைகளை பற்றி நிச்சயம், வெளிநாடு தொழிலாளர்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை பற்றி நிச்சயம் பேசி ஆகணும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சூழலில் இப்போ நம்ம அந்த அஸ்வேசுமை மற்ற விடயங்களை பற்றி நாம் இல்லை இது நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு இந்த நாட்டில் உள்ள சலுகைகள் வேணும் அப்படின்னு பேசியிருந்தோம். ஆனாலும் மிக முக்கியமான இன்னொரு விடயம் என்னென்னா, இப்போ இந்த நாட்டில் இருந்து வயது முதிர்ந்து போகக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கும் குடும்பங்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. இவ்வளவு காலமாக உழைச்சி கொடுத்தும் எந்த ஒரு பலனுமே இல்லை, எவ்வளவுமே உழைச்சியும் எதுவுமே மிச்சம் இல்லை, நாட்டுக்கு போனாலும் கஷ்டப்படணும் அப்படின்ற நிலைமையில தான் பலருமே இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக 55 வயதை தாண்டியவர்கள்.
ஆனால் அப்படியான தாய்மார்கள் அதே மாதிரி தந்தைமார்கள் இப்படி நிறைய பேர் இருக்கும்போது இப்போ இவங்களுடைய நிலைமையும் பற்றி நாம் சிந்திக்கணும். அவங்க நாட்டுக்கு போனால் ஒன்று அவங்களுக்கான இந்த வெளிநாட்டு வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு வந்தவங்க அப்படின்ற ரீதியிலாவது அவங்களுக்கு ஒரு ஓய்வூதியம் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு பென்ஷனாவது கொடுக்கணும். அப்படி இல்லையா இந்த மாதிரி சமுர்த்தி ஏதாவது ஒரு சலுகைகளை நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கணும். இப்போ நாம் இங்கேருந்து உழைக்கிறோம், இன்னொரு 10 வருஷத்துக்கு சரி நாங்கள் உழைக்கக்கூடிய சூழலில் இருக்கிறோம். அப்படின்னும் போது எங்களுக்கான தேவைகள், எங்களுக்கான சலுகைகள், எங்களுக்கான நீதிகளையும் நியாயங்களையும் பெற்றுக் கொடுக்கணும். அது அரசாங்கத்துடைய முக்கியமான தலையாய கடமை. அப்படி இருக்கும்போதும் இப்போ நாங்கள் வெளிநாடுகளில் இருந்து வேலை செய்யக்கூடிய எங்களுக்கு சரி, எங்களுக்கு சமுர்த்தி வானம் விட்டுருங்க, எங்களுக்கு ஆசுவேசுவையும் வானம் விட்டுருங்க, அது நாங்கள் எப்படியாவது நாங்கள் சம்பாதிச்சு சரி எங்களுடைய சரியான நியாயமான சம்பளத்தையும் எங்களுக்கான நியாயத்தையும் இந்த நாட்டில் பெற்றுக் கொடுத்தா நாங்கள் அதை எப்படியாவது அதையும் விட அதிகமாகவே உழைச்சிக்கொள்வோம். சரி, ஆனால் இங்கேருந்து வயதானவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் போகும்போது அவங்களுக்காவது நிச்சயம் இந்த வாய்ப்பு பெற்றுக் கொடுக்கப்படணும். சமுர்த்தியோ ஆசுவேசுவையோ ஏதாவது ஒன்று இந்த மக்களுக்கு ஒரு ஓய்வூதியமாக பெற்றுக் கொடுக்கப்படணும். நாட்டுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சவங்களுக்கு நிச்சயமாக அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அதே போல் அரசாங்கத்துக்கிட்ட எப்போ பாரு பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்றத நானும் அன்றைக்கி சொன்னேன். அதே மாதிரி தான் புர்கினா ஃபாசோ, வெஸ்ட் ஆப்பிரிக்கா, நைஜர், மாலி இந்த பகுதிகளை பிரான்ஸ் தன்னுடைய கைக்குள்ளே வைத்து ஏதோ அவங்க எடுக்கிற தங்கங்கள், சுரங்கங்கள்லேருந்து எடுக்கிற தங்கங்களை எல்லாம் கட்டியாக நாட்டுக்கு கொள்ளையடிச்சிட்டு ஏதோ இவங்களுக்கு பொறியுருண்டையை போட்டு சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் இந்த புர்கினா ஃபாசோன்றவர் இராணுவ ஆட்சி மூலமாக தங்களுடைய நாட்டில் இருந்த பிரான்சியர்கள் அனைவரையும் விரட்டி அடிச்சிட்டு இப்போது மைனிங்கை அவங்களே ஓனாக செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாருங்கள், அவங்களுடைய நாட்டுக்கு இப்போது வேறு யாருமே கையடிக்காமல் சொந்தமாக அவங்களே செயல்படுறதால அவங்களுடைய நாடு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டிருக்குது. அந்த வெற்றி என்ன அப்படின்றத இந்த வீடியோலேயே பாருங்கள். capitaine Jongoza, Bajit Jongoza. Mine Khariari. Et ça s'applaudit comme la Sanambe Burkina. Ouais, bébé nam. D'ailleurs, il en a ça demain ta tonne nam hado. Notre charbon sera traité efficacement avec. Nyawana nan logo mais capitaine Ibrahim Traoré ndira. Ya handa nan su. Faso. Et pour la photo de famille, je vais inviter son excellence monsieur le président de l'Assemblée législative. Monsieur le président de mesdames et messieurs, les membres du gouvernement sont capitaine Bajit Jongola men nyawa da hanti sarma pan Burkina Faso sama so. Monsieur le directeur des cabinets. Voilà minute de mine mele auto. Voilà les conseillers spéciaux de son excellence. Voilà. Sarma le men nyawa. Voilà, ya auto. Voilà. Ya venra. Si te si njamla. Namba. Wai gehya. Ton fa ba masalman dim ne kan. Wala capitaine Ibrahim Traoré sababa ton fa ba masalman dim ne Burkina Faso. Geh. Sanam la auto. Mbosa yewa. Namba. Yam sampam nabi. Namba. Ya sanama da auto. Sanama da auto. Nyakin gehya. Nyakin de mita Burkina Faso la ko. Ya Burkina Faso la ko. Gehya. Sanam. Tuna ye namtira wa ya Burkina Ipane. வெற்றி என்ன அப்படின்றத பார்த்தீங்களா? ரிசல்ட் அப்படி என்ன வந்திருக்குன்னு. அடுத்த கண்ட நாடுகளில் இருந்து நம்ம நாடுகளை சூறையாட நினைக்கிறவங்களுக்கு இன்னும் எங்களுடைய அரசாங்கமும் இடமளிக்காமல் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை வைத்து எங்களுடைய நாட்டை முன்னேற்றத்துக்குரிய முயற்சிகளை சரியாக செஞ்சாங்கன்னா, சரியான கட்டமைப்புகளோட சரியான முயற்சியோடு எங்களுடைய நாட்டை கட்டியெழுப்ப எல்லாருமா ஒன்றிணைந்து முயற்சி பட்டால் நிச்சயமாக எங்களுடைய நாட்டை நாங்களே கட்டியெழுப்பிடலாம். IMFும் தேவைப்படாது, OIFும் தேவைப்படாது. ஏன்னு சொல்லுங்கள், ஏன்னா எங்களுடைய நாடு இயற்கை வளங்களால் சூழ்ந்த ஒரு நாடு. சாதாரணமாக எங்கள் நாட்டில் இருக்கிற ஜெம்ஸ் மாணிக்கங்கள் மட்டுமே இந்த நாட்டையே விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு உள்ளே ஒளிஞ்சு கிடக்குது. இயற்கை வளங்கள் அத்தனை இருக்குது. கடன்கள் பிரச்சனைகள் அனைத்தையுமே ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டை மறுபடியும் தலை நிமிர வைக்க முடியும். ஆனால் அதற்கான சரியான திட்டமிடல்
திட்டமிட்டாங்க தான் இதுக்கு முன்னாடி. அதெல்லாம் எப்படி நம்மளுக்கு சொந்தமாகிக்கிறது, எப்படி நம்ம அதெல்லாம் ஆட்டையை போடுறது அப்படின்னு தான் இருந்த அரசியல்வாதிகள் திட்டமிட்டாங்க. அதே மாதிரி வெளிநாட்டு இன்வெஸ்டர்கள், அதாவது நாட்டின் பொருளாதாரத்தை சுரண்டி எடுக்கக்கூடிய, அதாவது சூறையாடக்கூடியவர்களை தான் நம்ம நாடு வந்து இதுக்கு முன்னாடி அரசாங்கம் உள்ளே எடுத்துச்சு. இப்போ சாதாரணமாக ஒரு கம்பெனி ஃபேக்ட்ரியை கொண்டு வராங்க, ஃபேக்ட்ரி மூலமாக பிஸ்னஸ், அதே மாதிரி வேலை வாய்ப்புகள், நம்ம நாட்டில் ஒரு இடம் கொடுத்து அந்த ஃபேக்ட்ரியை உருவாக்கி அந்த ஃபேக்ட்ரியால் தொழில் வாய்ப்புகளை கொடுக்குறாங்கன்னா அது ஓகே. ஆனால் சில இடங்களில் இப்போ இந்த காற்று மின்னாலை அப்படின்னு கொண்டு வந்தாங்க, இன்னும் சில மேட்டர்களை கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுடைய இயற்கை வளங்களை வைத்து நம்ம நாட்டுக்கு தேவையான மின்சாரங்களை எடுத்து சீனாவில் உள்ள ஒரு சில சின்ன சின்ன கிராமங்களுக்கு வந்து பேட்ரி மூலம் பவர் சப்ளை அனுப்பிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா, கல்பிட்டியில் நான் என்னுடைய கண்ணால் கண்டது. கல்பிட்டியில் உள்ள காற்றாலைகளில் இருந்து சார்ஜர் மூலம் அந்த பேட்டரிகள் மூலம் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டுச்சு இலங்கையிலிருந்து கல்பிட்டி துறைமுகம் ஊடாக பெரிய பெரிய கப்பல்களில் ஏற்றப்பட்டுச்சு அந்த பேட்டரி சார்ஜர்கள். தானே என்னுடைய கண்ணால் கண்ட சம்பவங்கள் இது. 2016-17 நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில். இன்றைக்கும் அது நடந்து கொண்டே தான் இருக்குது. ஏன் அதே காற்றாலைகளை வைத்து எங்களுடைய நாட்டுக்கு மின்சாரத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எவ்வளவு இருந்தும் அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாமே பயன்படுத்தி வேறு நாடுகளுக்கு தான் சலுகைகளை வழங்கிட்டு இருந்துச்சு முன்னாள் அரசாங்கம். ஆனால் இந்த நிலைமை இனியாவது மாறணும். இனிமேலாவது நம்மளுடைய நாட்டை கட்டியெழுப்புறதுக்காவது நம்மளுடைய அரசியல்வாதிகள் நிச்சயமாக முயற்சி எடுக்கணும். இப்போதே சூழலில் பார்த்தீங்க தானே, அரிசிக்கும் பருப்புக்கும் சீனிக்கும் தேங்காய்க்கும் அடி நடந்துக்கிட்டு இருக்குது, பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா மக்கள் சிலர் வந்து என்ன 100 ரூபாய்க்கு வாக்கு போட்டிங்களா, இப்போ அரிசி எவ்வளவு, தேங்காய் எவ்வளவுன்னு கேள்வி கேட்குறாங்க. வந்து ஒரு 3-4 மாதத்துலேயே தேங்காயும் காய்ச்சி அதே போல் அரிசியும் வந்து நெல்லும் வந்து விளைஞ்சு ஏன்னா எல்லாமே சரியாயிடும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி முட்டாள்தனமாக இல்லாமல் அரசாங்கத்தை இன்னும் ஊக்குவிக்கக்கூடிய மாதிரி மக்கள் கொஞ்சம் உதவி பண்ணினாங்கன்னா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்கன்னா சரியாக வரும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் பழைய நிலைமைக்கு தான் போக வரும். பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.